ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயும் நானும் vlog சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் திருநெல்வேலியில் எப்படி பொங்கல் கொண்டாடுவாங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. சொல்ல போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சம்பந்தி. என்னோடய சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இவங்க வந்து சஞ்சயோட பாட்டி. இவங்க பிறந்து வளர்ந்ததே திருநெல்வேலி, அதனால் அவங்களுக்கு அந்த பழக்க வழக்கங்கள் நல்லாவே தெரியும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சஞ்சயம் நானும் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருநெல்வேலியில் எப்படி பொங்கல் கொண்டாடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இப்போ நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திருநெல்வேலியில் கோயில் திருவிழாலாம் நான் பார்த்துருக்கேன். பொங்கல் எப்படி கொண்டாடுவாங்கன்றதை எங்களுக்காக சொல்கிறீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது தை பொங்கலுக்கு வந்து வாசலில் வந்து பொங்கல் விடணுங்க. அதுக்கு வந்து நாங்கள் வந்து அடுப்பு வந்து கோலமெல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு அந்த அடுப்புனா நீங்கள் மண்ணிலேயே அடுப்பு கட்டுவீங்களா, இல்லை மண் அடுப்பு? அடுப்பு வந்து நாங்கள் செய்ய மாட்டோம், வாங்கிக்கிடுவோம் கடையில். மண் அடுப்பு தான். எங்கே வச்சு வைப்பீங்க? வாசலில் தாங்க வைக்கணும். வாசலில் வச்சுட்டு அதுக்கு கோலமெல்லாம் போட்டுட்டு அப்புறம் வந்து வெங்கல பானையில் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு அப்புறம் வந்து அது வந்து அடுப்பில் வச்சிடணுங்க. வச்சுட்டு தேங்காய் உடச்சி ஊற்றணும். அப்புறம் வந்து கற்பூரம் காட்டணும். அப்புறம் வந்து பசுமாடு சாணி பிள்ளையார் வச்சு அதில் அரும்பல் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு காய்கறி வச்சு வெத்தலைப்பாக்கு பழம்லாம் வச்சு விளக்கம்னு வச்சிடணுங்க. இந்த மஞ்சள் பிள்ளையார் ரொம்ப முக்கியம். ஊரில் வந்து பசுமாடு சாணி விநாயகர் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அருகில் வைக்கணுங்க. அந்த ஊரில் பசுமாடு சாணி கிடைக்கும். வச்சுட்டு அப்புறம் பச்சை காய்கறிலாம் நாங்கள் விளக்கம் வைக்கிற பழக்கம் காய்களுக்கு. அதாவது உங்கள் நிலத்துலலாம் விளையுது பார்த்தீங்களா, அந்த காய்கறி இல்லாதவங்க கடையில் வாங்கி கண்டிப்பாக வைக்கணுங்க. 11 வகை காய்கறி நாங்கள் வச்சுருவோம், எல்லா கிழங்கு எல்லாமே. அப்புறம் இது மஞ்சள் கொலை வைக்கணும், கரும்பு வைக்கணும், எல்லாம் விளக்கம் வச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் அடுப்புலேயே பானை வைப்போம். நாங்கள் வச்சதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சிட்டு அது பாத்திரத்துக்கு அந்த பானைக்கு வந்து பொங்க பானைக்கு வந்து கற்பூரம் கட்டணும். அதுக்கப்புறம் தாங்க அரிசி களைஞ்சி தண்ணி விடணும். அரிசி களைஞ்சி தண்ணி நல்ல பால் மாதிரி வரும் ஊர்லலாம். அவங்க ஊரில் நிலத்துலையே வர்றது புது அரிசி வர அரிசிங்க நல்லாயிருக்கும். இங்கே வந்து களைஞ்சி வராதனால நாங்கள் ஒரு டம்ளர் பால் விட்டுவிடுவோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் கழுத்து மேலே வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பால் பொங்கி வடியணும். அதுக்கப்புறம் கூட இப்போ 3 வாட்டி அரிசி போடணுங்க. கொலை விட்டு பானையை சுற்றி 2 கையால் அரிசி எடுத்து கொலை விட்டு போடணுங்க. 3 வாட்டி போட்டுட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் தேவையான தண்ணியை எடுத்துகிட்டு அப்புறம் இருக்கிற அரிசியை நாங்கள் போடுவோம். உங்களுக்கு கொலை விடுறதுக்கு தெரியுமா? தெரியுங்க, செய்து காமிங்க. 3 வாட்டி அரிசி எடுத்துக்கிட்டு அப்படின்னு 3 வாட்டி கொலை ரொம்ப அழகாக செய்து காமிச்சிங்க. 3 வாட்டி பானையை சுற்றி கொலை விட்டு தாங்க அரிசி போடணும். அதுக்கப்புறம் தேவையான தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி குறை அரிசியை போட்டு அடுப்பு பொங்கணுன்னே இதுவாயிடல திருப்பி பற்ற வச்சு நாங்கள் 1/2 மணி நேரத்தில் பொங்கல் விட்டு இறக்கிடுவோங்க. இது வந்து பால் பொங்கல். இது வந்து பால் பொங்கல். நீங்கள் பால் பொங்கல் மட்டும்தான் வைப்பீங்களா? சாதம் வைப்போம். அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் வைப்போம். சக்கரை பொங்கல் இன்னொரு பானையில் சக்கரை பொங்கல் வச்சுருவாங்க. அதுக்கும் இந்த மாதிரி கொலை விட்டு வைப்பாங்க. இதே மாதிரி தான், அது சேம். திருநெல்வேலி வழக்கப்படி உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிங்கன்னா அவங்களோட தலைப்பொங்கலுக்கு அவங்க பொண்ணு வீட்டிலேருந்து உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும், தலைப்பொங்கலை நீங்கள் எப்படியெல்லாம் கொண்டாடுவீங்க? நாங்கள் கல்யாணம் பண்ணோன்னா தலைப்பொங்கலுக்கு வந்து பெண்ணு வீட்டிலேருந்து எங்களுக்கு சீர் கொண்டு வரணுங்க. விளக்கு கொண்டு வரணும், பித்தளை விளக்கு, பெரிய விளக்கு கொண்டுட்டு வரணும், கை விளக்கும் கொண்டுட்டு வரணும், துணை விளக்கும். அப்புறம் வந்து அவங்க வந்து பொங்கல் விடுறதுக்கு அரிசி காய்கறி எல்லாமே கொண்டு வருவாங்க. கரும்பு கொண்டு வரணும். எல்லாம் என்னென்ன தேவையோ அவ்வளோத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு 2 நாளைக்கு முன்னே கொண்டு வந்துட்டோன்னா அதுக்கு காசே கொடுத்துட்டு போயிடுவாங்க. காய்கறி வாங்கிக்கன்னு அதெல்லாம் கொடுத்தோன்னே நாங்கள் என்ன செய்வோம், மறுநாள் 3 பானை வச்சு விடணும். 1 பானை வச்சு விட மாட்டோம். இப்போ கல்யாண வாசலில் 3 பானை வச்சு பொங்கல் விடணும். 2 பொங்கல், ஒரு சக்கரை பொங்கல் விடணும். என்னென்ன பொங்கல்? 2 பொங்கல். ஒன்று வந்து இது பச்சை சாதம் பொங்கு சோறாக பொங்குவோம், பால் பொங்கல். அதுமாதிரி 2 பானை பால் பொங்கல், 1 சக்கரை பொங்கல். 3 பானையும் ஒரே அடுப்பில் வைக்கணும். ஒரே அடுப்புனா பக்கத்தில் பக்கத்துலையா? பக்கத்தில் 3 அடுப்பு வைக்கணும். சரி சரி சரி. அப்படி வச்சாங்க பொங்கல் விடணும். அதே நீங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் சீர் செய்வீங்க? பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா நாங்கள் எப்படி எங்களுக்கு பையங்களுக்கு வாங்குறோன்னா அதே மாதிரி நாங்கள் கொடுக்கணும். பொண்ணுங்களுக்கு முதல்ல கொண்டு போய் கொடுத்துருவீங்க. கொண்டு வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருவோம். காய்கறி வந்து வேஸ்ட்டாக போய் நாங்கள் அதுக்கு காசு கொடுத்துட்டு வந்துடுவோம். அதுக்கு 500 ரூபாய் 1000 ரூபாயா காசு கொடுத்துட்டு வந்துட்டா அவங்க அன்னைய தினத்துக்கு வாங்கிடுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய்கறி. இதே மாதிரி பையங்களுக்கு எப்படி வாங்குறோமோ பொண்ணுங்களுக்கும் அதே மாதிரி நாங்கள் என்னென்ன சீர் செய்யணுமோ விளக்குலேருந்து பொங்க பானை வெங்கல பானையிலேருந்து என்னென்ன கொடுக்கணுமோ அவ்வளோத்தையும் கூட்டு அவங்க விட்டுட்டு இறக்கிட்டு வரணும். நாங்கள் பச்சரிசி கொண்டு கொடுக்கணும் அவங்களுக்கு. ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் பொங்கலோட திருநெல்வேலியில் பொங்கலுக்கு என்னெல்லாம் செய்வாங்கன்றது அழகாக சொன்னீங்க. ஆமாங்க. சரி, உங்களுக்கு இந்த வருஷம் பொங்கல் எப்படி போச்சு?
இந்த வருஷம் பொங்கல் ரொம்ப பிரமாதம் போச்சு. இந்த வருஷம் பொங்கல் போய் மறக்கவே முடியாதுங்க. எங்கள் பையன் வீட்டோட பிள்ளையோட இருக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால நான் இருந்துட்டேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் மருமக எனக்கு பட்டு சாரி வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு மறக்கவே முடியாது. ஆமாம், எங்கள் சம்மந்தி அம்மாவுக்கும் எனக்கும் வாங்கி கொடுத்தாங்க. மருமக வாங்கி கொடுத்தாப்புல. ரொம்ப நல்லா இருக்குங்க கலரு. யாருமே காமிக்கலாம். செய்ய மாட்டாங்க. உங்கள் புடவை எடுத்துகிட்டு வாங்க, நம்ம இவங்களுக்கு காமிக்கலாம். சாரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். மாட்டுப் பொங்கலுக்கு நாங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்டு நான் சஞ்சய் அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன். எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி எல்லாருமே. நேற்று பொங்கல் வந்து எங்கள் பொண்ணு வீட்டில் கொண்டாடினோம் எல்லோரும். சாரி பாருங்கள். சாரி பாருங்க. இங்கே பாருங்க கலரு. இவங்களோட கலருக்கு இந்த சாரி நல்லாயிருக்கும். நல்லியில் எடுத்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 5206 ருபீஸ். என்னோடய சாரி கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும், வேறு கலர். நல்லாயிருக்கு புடவை வந்து எங்கள் கலருக்கு. இன்னொரு முறை எங்கன்னா நாங்கள் போகும்போது கட்டுவாங்க, அப்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபோட்டோ. இவங்க சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஃபஸ்ட் டைமாக திருநெல்வேலியில் எப்படியெல்லாம் பொங்கல் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி கேட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சஞ்சய் நானும் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சஞ்சய் நானும் vlog சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.